வெல்கம் டு டெசாய் இன்ஸ்டியூட். நம்ம குரூப் 2க்காக ஸ்பெஷலாக ஒரு தமிழ் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, பாரதியார் மற்றும் பாரதிதாசன் இந்த ரெண்டு பேர் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாரதிதாசன் பார்க்கலாமா? ஸ்கூல் புக்ல தான் முழுசா எடுத்திருக்கோம், பாருங்க. பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்டுள்ள பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். யோசிச்சு பாருங்க, பாரதியாருடைய பற்றின் காரணமா இவர் என்ன பண்றாரு? பாரதி தாசன், தாசன் என்று அடிமை சொல்லுவாங்க. பாரதிதாசனின் பற்று காரணமாக சுரதா அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு யாருன்னாக்க ராஜகோபால். ராஜகோபாலன் அவருடைய கரெக்டான பேர் என்னது? சுரதா. ஓமை கவிஞர் என்று சொல்லுவோம் இல்லையா, அவர் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் யாரு? சுரதா. ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கவிதைகள்ல பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர். அடுத்து அடுத்து இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார், பாவேந்திரன் என்று போற்றப்படுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமானது, புரட்சி கவின்னு ஒரு பேர் இருந்தாலும் புரட்சி கவிங்கிற நூலே எழுதியிருக்காரு. ரைட். அடுத்து இதெல்லாம் வந்தாக்க பழைய 11th 12th புக்ல பார்த்தோன்னா ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துட்டு வச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, பண்டை நலம், புது புலமை, பழம் பெருமை அத்தனையும் படைப்பாய் என்னால், தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே அப்படின்னு பாவேந்தருடைய ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க, பழைய புக்கில் இருக்கு. அடுத்து பழமையின் பெருமையை அடித்தளமாகவும் துறைதோறும் முகிழ்க்கும் புதிய களங்களை பாடுபொருளாகவும் கொண்டு எழுந்தவைதான் மறுமலர்ச்சி இலக்கியங்கள். அதுல ரொம்ப முக்கியமானவர். அடுத்து பாருங்க, புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அறிஞர் பெருமக்களால் பாராட்டப்பட்டவர் தான் பாரதிதாசன் இல்லையா? சுப்புரத்தினம் அப்படிங்கிற பேரை மாத்திட்டாரு. அதே சுப்புரத்தின தாசனுங்கிற பேரை ராஜகோபால் என்ன பண்றாரு? சுரதா என்று பெயர் மாற்றம் செய்கிறார். அடுத்து 1891 ஏப்ரல் 29 புதுச்சேரியில கனகசபை லக்குமி அம்மையாளுக்கு மகனாக பிறக்கிறார். அடுத்து பிரெஞ்சு மொழியில் புலமை பெற்றவர், தமிழ் மொழியிலும் புலமை பெற்றதாக இருக்கு. அடுத்து தமிழ் மொழியிடத்தும் தமிழ் மக்களிடத்தும் ஆறாத அன்பு பூண்டவர். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்பட்டவர். ரசூல் கம்சதேவ் யாருன்னா ரஷ்யாவுடைய கவிஞர். ரஷ்யாவுடைய கவிஞர், ரொம்ப முக்கியமான ஒரு செல்ல பேர் இது. தமிழ்நாட்டுடைய ரசூல் கம்சதேவ். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்றும் இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று வைக்கும் நிலை எழுதிவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாக்கி வீரம் வரும் அப்படின்னு தமிழர்களுக்காகவே பாடியது. அடுத்து எழுதின நூல் பாருங்களேன். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, தேரதாண்டவம், பிசிராந்தர். இதுக்காக தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருந்திருப்பார். அழகின் சிரிப்பு, குறிஞ்சி திட்டு காப்பியங்களை ஏற்றிருந்திருக்கார். அடுத்து பிசிராந்தர் நாடகம் சாகித்ய அகாடமி வச்சு பெற்றுச்சு, நான் சொன்னேன் இல்லையா? அடுத்து வாழ்வினில் செம்மை செய்வல் நீயே அப்படிங்கிற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை புதுவை அரசுக்கு கொடுத்திருப்பாரு. அதுதான் பார்த்தோன்னா அவங்களுடைய தமிழ்த்தாய் வாழ்த்தா இருக்கு, மறந்துடாதீங்க. நம்மளுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பார்த்தோன்னா உங்களுக்கு மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய நீராறும் கடலொடுத்த என்ற பாடல் தான் இருக்கு, மறந்துடக்கூடாது. அடுத்து தமிழக அரசு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நிறுவி அவருடைய புகழ போற்றிருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1982 காலகட்டங்கள்ல பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் ஒரே நேரத்துல யூனிவர்சிட்டி திறக்கிறாங்க. பாரதிதாசனுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு திருச்சியிலும், பாரதியாருக்கு கோயம்புத்தூர்லையும் பார்த்தோன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டியை ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க. குயில் என்ற இலக்கிய இதழ் நடத்தி வந்த இவர் புதுவை குயில் 1964 ஏப்ரல் 21 இறந்து போயிறார். ரைட்டா? பாண்டியன் பரிசு அவர் ஏற்றியதான் இல்லையா? அடுத்து புதுச்சேரியில பிறந்தவர் தான். இதுல பாருங்க, தமிழ் மொழியிலும் புரட்சியிலும் புலமை பெற்றுன்னு பார்த்துட்டோம். தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கார். அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு பாரதியார் வந்து புதுச்சேரியில் இருக்கும்பொழுது அவருடன் நட்பு ஏற்பட என்ன பண்றாரு? பாரதிதாசன் பேர் மாத்திக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமானது, ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த சுப்புரத்தினம் என்ற பாரதியார் இவரை ஏற்றதும், இவர் தம்மை பாரதிதாசனை அழைத்துக் கொண்டதும், இவரை பின்தொடர்ந்த கவிஞர்கள் பாரதிதாசன் பரம்பரை என்றதும், அவர்களும் தம்மை வாணிதாசன், கம்பதாசன், சுப்புரத்தினதாசன் என புனைப்பெயர்கள் கொண்டதும் வரலாறா மாறி இருக்கு. யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, வண்ணதாசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிறு இசைங்கிற புத்தகத்துக்காக அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருந்திருப்பாரு. கம்பதாசன் சுரதாலே நல்லா ஞாபகம் வச்சிடும். அதான் வந்து உங்களுக்கு தேன்மழை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும்,
இந்த சுவரும் சுண்ணாம்பு நூல் பார்த்தோன்னா உங்களுக்கு அன்றைய காலகட்டங்கள்ல நடிகைகள் இருக்காங்க இல்லையா, தமிழ் ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அக வாழ்க்கை பத்தின ஒரு தொடராதான் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாரு. அது தொகுத்து தான் சுவரும் சுண்ணாம்பு எழுதியிருப்பாங்க. அடுத்து தமிழ் மொழியும் தமிழரும் தமிழ்நாடும் சீர்புற்று இருக்கவே இவர் தமது பாடரையும் முழுவதையும் பயன்படுத்தியிருப்பார். அடுத்து பாருங்களேன், மறுமலர்ச்சி கருத்துக்களை இவர் பாடல்களில் பறக்க காணலாம். அதனால இவர் என்ன சொல்றாங்க, புரட்சி கவிஞர் அழைக்கப்படுறாரு. ரைட்டா? அடுத்து தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லா பறவை அப்படின்னு ரசூல் கம்சதை பாடியிருப்பாரு. அப்புறம் யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுடைய ரசூல் கம்சதை யார் பார்த்தோம், பாவேந்தர் பாரதிதாசன் பார்த்திருப்போம். அடுத்து பாருங்க, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேரதாண்டம், இருண்ட வீடு, தமிழச்சின் கத்தி, பிசிராந்தியார், குறிஞ்சி திட்டு, அழகின் சிரிப்பு, இளைஞர் இலக்கியம், குழந்தை இலக்கியம் பார்த்தோன்னா உங்களுக்கு வாணிதாசன் அவர்கள் எழுதியிருப்பார். தமிழ் இயக்கம், திருக்குறள் உரை எழுதியிருப்பாங்க. யாருன்னு பாருங்க உங்களுக்கு பாரதிதாசனுடைய. அடுத்து பிசிராந்தியார் நாடகம் சாகித்ய அகாடமி தான், கரெக்ட் தான். வாய்வழியில் செம்மை செய்யும் நீயே பாண்டிச்சேரி அரசாங்கத்துடைய தமிழ்த்தாய் வாழ்த்து. அடுத்து எல்லாமே பேசியாச்சு. ரைட். என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனவென்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நிலைமையிலும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளும் அப்படிங்கிற பாட்டை யார் சொல்லியிருப்பா, பாரதிதாசன். வரிகள் ரொம்ப முக்கியமான வரிகள். அடுத்து தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்த, ஏற்கனவே இந்த லைனை பார்த்துட்டோம். அடுத்து பாருங்களேன், தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி என தமிழ் உணர்வும் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே இன உணர்வும் உறுதி உறுதி ஒன்றே சமூகம் எனும் என்னாருக்கு இறுதி இறுதி அப்படிங்கிற சமுதாய உணர்வும் பாடக்கூடிய பாடல்கள் யார் எழுதியிருக்காங்க, பாரதிதாசன் அவர்கள் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு கோட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க கொஸ்டினை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இசையமுது, கண்ணகி புரட்சி காப்பியம், இந்த இடத்துல புதுசாக கொடுத்துருக்காங்க. இந்த நூலாம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னாக்க பாரதிதாசன் எழுதியிருப்பார். அடுத்து பார்க்கலாம், நாடு மொழி இனம் சமுதாய சீர்திருத்தங்கள் இயற்கை முதலானவற்றை பாடுபொருளாக கொண்டு இவரற்றிய நூல்கள் இரவா இன்ப களஞ்சியங்கள். சரியா? யார் இயற்றியது இரவா இன்ப களஞ்சியங்கள் கேட்பாங்க. அடுத்து செந்தமிழை செழுந்தமிழாக காண அவாமிக கொண்டவர் இவர். இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் எல்லாம் இன்று இருப்பதனை இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம், கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசிடருக்கு தூக்குமரம் அங்கே உண்டாம் அப்படிங்கிற லைன் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த லைன் தான் ரொம்ப முக்கியமானது. இவங்க ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கும்போது, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடமும் வேண்டும் இல்லையா? ரைட். இது ரொம்ப முக்கியம். வரிகள் தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கொஞ்சம் நாள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இது பழைய 8th புக்கில் கொடுத்துருப்பாங்க. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என தமிழ் காதல் கொண்டு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர். தமிழ் சொல்லால் பாடலேற்றி 20ஆம் நூற்றாண்டு கவிதை வானில் ஒளிநிலவாய் பவனி வந்த பெருங்கவிஞராய் விளங்கியவர் பாரதிதாசன். ரைட்டா? அறியாமை இருளில் முடங்கி கிடந்தவர்களை பகுத்தறிவு ஒளிபெற்று விழிப்புறச் செய்தவர். கொள்கை அற்றவர்களை கொள்கை உரம்பெற்று நிமிர்ந்து நிற்க செய்தவர். இது எல்லாமே கோட்ஸா உங்களுக்கு கேட்பான். ரைட். அடுத்து தோன்றியன் புகழோடு தோன்றுக பொய்யாமொழியார்ல வேற யாரும் இல்லை, திருவள்ளுவர் தான் சொல்றாங்க. இந்த மாதிரி புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் பிறந்தவர் தான் பாவேந்தர் பாரதிதாசன். நம்ம எங்க பிறந்தார்னு பார்த்துட்டோம், யார் தாயார் பார்த்துட்டோம், இயற்பெயர் பேசிட்டோம். அடுத்து பாருங்க, பாரதியாரால் துப்புரத்தினும் ஒரு கவி என்று தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அறிமுகம் செய்தார். ரைட்டா? அடுத்து பாரதியார் மேல் பெற்றுக்கொண்டு என்ன பண்றாரு, பேரை மாத்திக்கிறார் பாரதிதாசன் சொல்லிட்டு. அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் தம் வாழ்நாள் முழுவதையும் தமிழின் மறுமலர்ச்சிக்காகவும் வீழ்ச்சியுற்ற தமிழகத்தில் புத்தொழிற்சி காண்பதற்காகவும் தமிழரின் முன்னேற்றத்திற்கு தலைக்கற்களாய் நிற்கும் அறியாமை மூட பழக்க வழக்கங்களை உடைத்தெறிவதற்காகவும் பாடுபட்டார். வீடெல்லாம் நாடெல்லாம் மக்களின் இதய கூடெல்லாம் ஏடெல்லாம் என்ப தமிழ் மணக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராது பாடுபட்டார். அடுத்த லைன் ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ல கேட்ட லைன் தான். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என்பதை உணர்ந்த பாவேந்தர் புதிய சமுதாயத்தை உருவாக்குவது சிந்தனை வந்திருப்பார். அடுத்து இசையமுது, குடும்ப விளக்கு, மணிமேகலை வெண்பா புதுசா இருக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், படித்த பெண்கள் புதுசா அந்த இடத்துல பார்த்திருக்கோம், குறிஞ்சி திட்டு, இளைஞர் இலக்கியம், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு
பாவேந்தர் பாரதிதாசன் எழுதின மிக முக்கியமான நூல்கள். ஓட்டாமல் இணைக்கும் பாடல் வரிகள். தமிழுக்கு அமுதென்று பெயர். பழைய புது புத்தகத்துல 6வது இந்த லைன் இருக்கு இல்லையா? தமிழுக்கும் அமுதென்று பெயர். அந்த தமிழ் தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர். இருட்டறையில் உள்ளதடா உலகம், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். இதெல்லாம் அவருடைய மிக முக்கியமான வரிகளா கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல. ரைட், பாருங்களேன். குடும்ப உறவுகள் அன்பு எனும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்தும் பாவேந்திரன் நூல் குடும்ப விளக்கு. படித்த பெண்களுக்கு குடும்ப விளக்கு, படிக்காத பெண்களுக்கு இருண்ட வீடு. தமிழச்சின் கத்தி, எதிர்பாராத முத்தம், இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு அதுல இல்ல, இதுல ஞாபகம் வச்சுக்கணும். இருண்ட வீடு பாரதிதாசன். ரைட்டா? கண்ணதாசன் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, முத்தையா என்ற பெயருடையவர் இவரு. ரைட்டா? இவர் பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு சேரமான் காதலி, மாங்கனி, அப்புறம் வந்து ரைட். கண்ணதாசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு சேரமான் காதலிங்கிற நூலுக்காக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வச்சிருந்திருப்பாரு, மறந்துடாதீங்க. முடியரசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு திராவிட இயக்கத்தின் வானம்பாடி என்று சொல்லுவாங்க. இவருடைய உண்மையான பேர் பார்த்தோன்னா உங்களுக்கு துரைசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, துரை ராசு. தாராபாரதி ராதாகிருஷ்ணன் இவருடைய இயற்கை. ரைட். பிசிராந்தியார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாரு? பாரதிதாசன். இதுல சாகித்ய அகாடமி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு கண்ணதாசனும் முடியரசன் தான் பாரதிதாசன் தான் வாங்கியிருக்காங்க. இவங்க 2 பேர் வாங்க. இதே வாணிதாசன் பார்த்தோன்னா உங்களுக்கு இதே பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். எத்திராசுலு அவருடைய இயற்பெயர். முடியரசன் ஏற்கனவே பார்த்தோம், தேனி மாவட்டம் பெரிய குளத்துல துரைராசு என்ற இயற்பெயர் கொண்டு யாரு? முடியரசன். வாணிதாசன் பார்த்தோன்னா உங்களுக்கு நாவலர் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இதோட உங்களுக்கு என்ன முடியுது அப்படின்னாக்க பாரதிதாசன் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பாரதியார் பார்க்க கட் பண்ணுங்க. கட் பண்ணது அப்படி இருக்கு. அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம்? பாரதியார் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டுடைய இணையற்ற கவிஞர் யாரு? பாரதியார். பாரதியாருடைய நூல்கள் பார்த்தோன்னா இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அப்போதைய மதராஸ் மாகாணத்துடைய முதலமைச்சரான ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் பார்த்தோன்னா முதல்ல இவருடைய பாடல்ல நாட்டுடைமை ஆக்கியிருந்திருப்பார். முக்கியமான தகவல். அடுத்து இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி எனும் பட்டம் பெற்றவர். பாரதி என்றால் சரஸ்வதி என்று சொல்லுவாங்க. தம் கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண்ணுரிமை, பெண்ணுரிமைக்காக பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களை எழுதியிருப்பாரு. சுப்பிரமணிய பாரதி, சுப்பிரமணியன் இவருடைய இயற்பெயர். இந்தியா விஜயா முதலிய இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். இந்தியா விஜயா முழுவதும் பெண்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இதழ் பார்த்தோன்னா உங்களுக்கு சக்கரவர்த்தினி. இன்னொன்று இவர் எங்க வேலை பார்த்திருப்பார் அப்படின்னாக்கா சுதேசமித்திரன் இதழில் வேலை பார்த்திருப்பார். சந்திரிகையின் கதை, தராசு, ஞானரதம் போன்ற உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன், எல்லாத்தையும் யார் சொல்றது? பாரதிதாசன் புகழ்ந்திருக்கார். சிந்துக்கு தந்தை. நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் அப்படிங்கிற கொள்கை முழக்கத்தை வெளியிட்டவர் யாரு? சுப்பிரமணியம். 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் பிறந்திருப்பார். சின்னச்சாமி ஐயர் லக்குமி அம்மாளுக்கு இயற்பெயர் சுப்பிரமணியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கலைமகள் எனும் பொருள் தரும் பாரதி எனும் பட்டத்தை சொன்ன இல்லையா? அடுத்து தமிழ்நாட்டில் தமிழ் புழுவன் ஒருவன் இலை எனும் வசை நீங்க வந்து தோன்றியவர் பாரதியார். ரைட்டா? அடுத்து பாட்டு திறத்தாலே இவர் வையகத்தை பாலைத்திட செய்தவர். பண்டிதர்களின் கரடுமுரடான நடையில் தேங்கி கிடந்த தமிழை பலரும் படித்தறியும் வகையில் எளிய இணைய பாக்களாக வடித்து உலவ விட்டவர் யாரு? பாரதியார். தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்வர், தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வர் எனவும் தேமதுர தமிழோசை உலகமெங்கும் பரவும் வகையில் செய்திட வேண்டும் என்றும் பேசியிருப்பார். யாரு? தமிழ் பாவலரான பாரதியார். ஆன்மீக விடுதலை, பெண் விடுதலை, சமுதாய விடுதலை முதலான விடுதலைகளை உள்ளடக்கிய நாட்டு விடுதலையை விளைந்த விடுதலை கவிஞர். அடுத்து 20ஆம் நூற்றாண்டின் இலக்கிய வளர்ச்சிக்கு வித்திட்ட இவர் கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு எனும் முப்பெரும் பாடல்களையும் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் சமுதாய சீர்திருத்த உணவும் ஊற்றுகின்ற நூற்றுக்கணக்கான பாடல்களையும் பாடியதோடு ஞானரதம், தராசு, சந்திரிகையின் காதை போன்ற உரைநடை நூல்களையும் இருக்காரு, படைச்சிருக்காரு. அடுத்து தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி, வங்காளம், பிரெஞ்சு, அரபு எல்லா மொழிகளும் பார்த்தோன்னா உங்களுக்கு புலமை பெற்றிருக்காரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பேசியிருந்திருப்பாரு. அடுத்து தமிழ் மொழியோடைய பெருமையை உலகையே செய்தவர்.
இந்த லைன் பாடி. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடு பாப்பா என பாப்பாவுக்கு கூறுவது போல் பலருக்கும் கூறி தமிழ் வெற்ற வளர்த்த மாபெரும் கவிஞர் யாரு? பாரதியார். அடுத்து, நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தம் உடல் பொருள் ஆவி ஆகிய மூன்றையும் இழந்த செம்மல்கள், விடுதலை போராட்ட வீரர்கள், தொண்டுள்ளம் படைத்தவர்கள், கவிஞர்கள் என பல பேர் இருக்காங்க. அதுல மகாகவி பாரதியை பத்தி பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். சின்னசாமி லட்சுமி மேமர் தான் 1882 தான் இல்லையா பாரதியாருடைய, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், செப்டம்பர் 11 இல்லையா பாரதியாருடைய நினைவு நாள். அதை வந்து மகாகவி தினம் என்று சொல்லுவோம். அடுத்து தூத்துக்குடியில எட்டயபுரத்துல பிறந்திருக்காரு. அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பாரதி, அதாவது கலைமகள் பட்டம் பெற்றிருந்திருப்பாரு. அடுத்து மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்திருக்காரு. இங்கதான் 4ஆம் தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து, 1000 உண்டுங்கு சாதியனில் அந்நியர் வந்து புகழன நீதி பாட்டு. பாருக்குள்ளே நல்ல நாடு, நாம் இருக்கும் நாடு நமது என்பறிதோம் அப்படிங்கிற பாட்டு பாடியிருக்காரு. தேசிய கவிஞரான பாரதியார் 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படிங்கிற பாரு. பாருங்க, எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் ஓர்நிலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என தேசிய ஒருமைப்பாட்டை ஊட்டியவர் யாரு? தேசிய கவிஞர். முன்னறி புலவர் பாரதியார், இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னறி புலவர் பாரதியார். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஐ திங்க் இந்த பாடம் வந்து DK பட்டமல் சுதந்திரம் வகுப்பில் படிந்திருப்பாங்க. வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். காசி நகர்ப்புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் அப்படின்னு பாடியிருக்கு. சமுதாயத்தும் பாருங்க, சாதி வேரை முளையிலேயே கிள்ளி எறிய விரும்பியவர் பாரதி. அதனால்தான் குல தாட்சி உயர்ச்சி சுழல் பாவம் என்று சொல்றார். அடுத்து பாருங்களேன், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்பதன் மூலம் பெண்கள் நலப்பென விரும்பியவர் பாரதியார். அது பாருங்க, தனி ஒருவனருக்கு குணமில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நெற்றமிழ், செந்தமிழ் நாடன போது நிலை என்பது தென் வந்து பாயுது காதில்லை போன்ற பாடல்களை பாரதியார் அவர்கள் படித்திருப்பாங்க. அடுத்து, இது வரைக்கும் பார்த்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பைந்தமிழ் பாவலன் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. கடைசியா பாரதியார் என்ன சொல்றாங்க? பைந்தமிழ் பாவலன் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு பாரதியார், பாரதியார் 2 பேர்த்த பத்தி பார்த்திருக்கோம். அடுத்த வரக்கூடிய லெசன்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சின்ன சின்னதா இருக்காங்க இல்லையா,